சந்தோஷ் அகாடமி காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் வரக்கூடிய பிசி மற்றும் எஸ்ஐ தேர்வுக்கான 10th பாலிட்டிலிருந்து கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது பார்ட் 3 வீடியோ. கேள்விக்கு போகலாம். 22வது கேள்வி பாருங்க. மத்திய பட்டியலில் உள்ள துறைகளின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்காங்க? ஆப்ஷன் சி மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் மொத்தம் 3 பட்டியல் இருக்கு. அதுல மத்திய பட்டியலில் 100 துறைகள் இருக்கு. அப்போ மாநில பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியலில் எவ்வளவு துறைகள் இருக்குன்றதை நீங்க கண்டுபிடிச்சு படிங்க. கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிடம் இருந்து பெறப்பட்டது? அடிப்படை உரிமை பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா. அலுவலக மொழி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? அலுவலக மொழி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1963. ஆப்ஷன் டி. தமிழ் மொழி எந்த ஆண்டு செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்டது? 2004. உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, தற்போது எத்தனை அங்கீகரிக்கப்பட்ட செம்மொழிகள் இருக்கு என்றதை நீங்க தெரிவிங்க. மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய தமிழக அரசு யாருடைய தலைமையில் 3 நபர் அடங்கிய குழுவை அமைத்தது கேட்டனா, ஆப்ஷன் சி பி.வி. ராஜமன்னார் குழு. இது தமிழகத்துல டிஎம்கே ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட ஒரு குழு. 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை கேட்கிறாங்க. மொத்தம் இப்போ 22 மொழிகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் 14 மொழிகள், பின்பு 8 மொழிகள் ஆட் பண்ணாங்க. ஓகே. தேசிய நெருக்கடி நிலையில் தேசிய நெருக்கடி நிலை எந்தெந்த ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்டன? அதில் பொருந்தாதது கேட்கிறாங்க. ஆப்ஷன் டி 1999 இதை பொருந்தாது. மிச்சம் எல்லா இயர்லயும் பாத்தீங்கன்னா தேசிய நெருக்கடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவின் முதல் முறையாக மாநில அவசர நிலை எப்போது அறிவிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1951. இது எந்த ஸ்டேட்ன்றது நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து, அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்ய வழிவகுக்கும் சட்டப்பிரிவு என்ன அப்படின்னா, சட்டப்பிரிவு 368. மத்திய நாடாளுமன்றம் எத்தனை அவைகளை கொண்டு கேட்டனா, 2 அவைகள். ஒன்னு மக்களவை, இன்னொன்னு மாநிலங்களவை சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து, தேசிய சீராய்வு ஆணையம் யாருடைய தலைமையின் கீழ் அமைக்கப்பட்டது? ஆப்ஷன் பி எம்.என். வெங்கடாச்சலையா குழு. அடுத்து, மத்திய அரசு பற்றி கூறும் பகுதி எது? என்ன பகுதியில் இருக்கு அப்படின்னா, ஆப்ஷன் பி 5வது பகுதியில் இருக்கு. தேங்க்யூ.